பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தருடைய பெரிதான கிருபை இன்றைய நாளிலே நம்மளுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி இன்னுமாய் முதிர்ச்சி அடையக்கூடிய விதத்துல நம்மளுடைய செவிகள் கேட்கத்தனவாய் பேசிக் கொண்டிருக்கிறார். எனவே எபேசியருக்கு எழுதின புத்தகம் 3வது அதிகாரம் 17 முதல் 19 வரை இருக்கக்கூடிய வசனங்களை வாசிக்க கேட்போமே. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பசுத்தவான்களோட கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னது என்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஆமென். பவுல் எபேசு பட்டணத்துக்காக பண்ணக்கூடிய ஜெபம் அப்படின்னா இந்த வசனங்கள்ல தான் இருக்கு. ஆனா அவன் எபேசு பட்டணம் காசு பணத்திலேயோ கார் பங்களாவிலேயோ அவர்களுக்கு உண்டாய் இருக்கக்கூடிய உலகபூர்வமா இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்துல அவர்கள் பெருக வேண்டும், அவர்கள் வளர வேண்டும் அப்படிங்கிறதுல அவனுக்கு அவ்வளவு தூரத்துக்கு ஈடுபாடு காட்டினதை காட்டிலும் தங்கள் இருதயங்களில கிறிஸ்து வாசமாய் இருந்து, ஏன்னா விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களிலே கிறிஸ்து வாசமாய் இருக்க வேண்டும். அது மட்டும் இல்ல, நமக்கு எல்லாருக்குமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்நானம் வாங்கி இருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இருக்கக்கூடிய சபையில சேர்ந்திருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இருக்கக்கூடிய வழிநடத்துதல் எல்லாமே இருக்குது, அதுல வாசமா தான் இருக்கிறோம். ஆனா அந்த நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி, அந்த நிலை பெறக்கூடிய விதத்துல என்ன செய்யணும் அப்படின்னா, நாம ஆராய்ந்து பார்க்கிறது மனுஷனுடைய அன்பை அல்ல, தேவ அன்பினுடைய ஆழம் அகலம் நீளம் உயரம் இன்னதென்று உணர்ந்து. ஏன்னா நான் இப்ப நிக்கிறேன் அப்படின்னா தேவன் என்னைய எந்த ஆழத்துல இருந்து என்னைய தூக்கி இருக்கிறார். ஏன்னா பாவ குழியில நான் இருந்தேன், அந்த ஆழத்துல இருந்து தூக்கிட்டு இப்ப எவ்வளவு உயரத்துல வச்சிருக்கிறாரு. ஏன்னா எவ்வளவு குறுகிய ஒரு மனப்பான்மையில இருந்தேன், ஆனா அதனுடைய நீளமும் அகலமும் இன்னைக்கு ரொம்ப விஸ்தாரமாய் வைத்திருக்கக்கூடியது. ஏன்னா உன்னுடைய கூடாரத்தினுடைய எல்லைகளை விரிவாக்கு, அதனை பெரிதாக்குவேன்னு சொல்லி சங்கீதம் 53 நாம வாசிக்கிறதன்படியே நம்மளுடைய கூடாரத்தினுடைய நீள அகலம் உயரம் இன்னதென்று அது பெருசா உயர்ந்ததா இருக்கிறது. ஏன்னா அவருடைய பரிபூர்ணத்திலிருந்து ஐஸ்வர்யத்துல இருந்து நமக்கு அனுக்கிரகம் பண்ணக்கூடிய நாட்களினுடைய சமீபத்துக்குள்ளார நாம கடந்து வந்திருக்கிறோம். அந்த அறிவு கெட்டாத அன்பை நாம ஒரு நிறைவான ஒரு இருதயத்துக்குள்ளார நாம் உணர்ந்தவர்களாய் வாழும் பட்சத்துல இன்னைக்கு நாம வாழுகிற வாழ்க்கை ஆவிக்குரிய ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு வாழ்க்கையாய் மாறும். நீதிமொழிகளுடைய புத்தகம் 4வது அதிகாரம் 18வது வசனம். நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். ஆமேன். ஏன்னா நீதிமானுடைய இப்ப நாம என்னது, நம்ம சொந்த கிரியைகளினாலே இந்த ஆன்லைன்ல கலந்திருக்கிறவர்களையோ அல்லது இந்த கேட்கிறவங்க யாரா இருந்தாலுமே நம்மளுடைய சொந்த கிரிகைகளினால நாம் நீதிமான்களாக்கப்படவில்லை. நாம நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவனுடைய பிரதான ஐஸ்வர்யத்தின் அனுக்கிரகத்தினாலே நாம எல்லாரும் அவருடைய நாமத்தினால ஞானஸ்நானம் வாங்கி புறஜாதியாய் இருக்கிறவர்கள் நாம் சுவாப கிளையோடு ஒட்டப்பட்டவர்களாய் நிற்கிறோம். ஆனா இதுல இருக்கக்கூடிய இந்த வெளிச்சம் நாம ஏதோ வந்தது மங்கி எரிய திரியை அணையாது இருக்கிறவர் கர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏதோ எரியிற திரியை கொஞ்சம் குறைச்சு எரியாம கொஞ்சம் ஏதோ ஓரளவுக்காச்சும் பிரகாசம் பண்ணி வச்சிருக்கிறாரு, அதை அப்படியே அணையாம 2 கையும் வச்சு பொத்தி வச்சு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நம்மளை கர்த்தர் உட்கார வச்சிருக்கல. நம்மளை இங்க உட்கார வச்சிருக்கிறது நடு பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கின்ற அந்த சூரியனை போல. அப்போ இந்த பிரகாசம் காலையில 6 மணிக்கு இருந்த பிரகாசம் மதியம் 12 மணிக்கு அதே பிரகாசம் இருப்ப போறது கிடையாது. அந்த உச்சி வெயிலுடைய பிரகாசம் என்னது, அதுல சுள்ளுன்னு வெயில் அடிக்கிற அளவுக்கு அதனுடைய டிகிரியும் இன்க்ரீஸ் ஆயிருக்கும், அதனுடைய பவரும் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அப்போ
நான் வந்து ரட்சிக்கப்பட்டு இத்தனை ஆண்டு காலம் ஆகிறது, ஞானஸ்தானம் வாங்கி இத்தனை வருட காலம் ஆகுது அப்படின்னா, அந்த வருடத்தையும் நீங்க கணக்கு பண்ணி பாருங்க. உங்களுடைய பிரகாசத்தையும் கணக்கு பாருங்க. ரேஷியோ கரெக்டா இருந்துச்சுன்னா நாம் முதிர்ச்சி அடைந்திருக்கிறோம் அப்படிங்கிறது அர்த்தம். இல்ல அப்படின்னா இன்னமும், ஏன்னா எபிரேயர் 5:14 பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். ஆமென். ஏன்னா பலமான காலத்தை பார்க்கலும் போதகர்களாக இருக்க வேண்டியவர்கள் நாம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, நாம போதகர்களா மாறி இருக்கணும். இப்ப கேட்கக்கூடியவங்க ஒவ்வொருத்தருமே அப்படிதான் இருந்திருக்கணும். ஆனா நாம இன்னும் பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் கவனிங்க. இப்ப நான் இன்னைக்கு வரைக்கும் அந்த பலமான ஆகாரத்தை நான் எடுத்துக்கொள்ளவோ பகிர்ந்து கொள்ளவோ நான் வளரல அப்படின்னா, தினைக்குமே அன்னன்னைக்குமே நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக தினைக்கு நமக்கு ஒரு பாடம் இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடம் உண்டு. ஏன்னா நன்மை தீமை பகுத்தறியக்கூடிய திறன் வந்து எதனால வரப்போறது அப்படின்னா, பரத்திலிருந்து அனுப்பப்படக்கூடிய ஒரு அபிஷேகம், நன்மை தீமை அறியக்கூடிய திறன். ஆனா இத நாம தான் கேட்டு வாங்கணும். ஏன்னா நன்மை தீமை அறியக்கூடிய அந்த கனியை பிரிச்சு வாங்கினது மனுஷ குலம்தான். ஆனா அதுல நாம வளர்ச்சி அடைவதற்கு பயிற்சி வேணும் தினைக்கும். இது பிசாசுக்குரிய காரியம், இது கர்த்தருக்குரிய காரியம், இது வந்து பிசாசுக்கிட்ட இருந்து வரக்கூடிய சிந்தனை, இது ஆவிக்குரிய சிந்தனை, இது வேதம் இவ்வாறாய் சொல்லுகிறது, வேதத்துல இப்படி நான் வளர்ந்தவனாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டையுமே பகுத்தறிந்து பார்க்கக்கூடிய விதத்துல ஞானேந்திரம் உடைய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். அந்த பூரண வயது இயேசு கிறிஸ்துவுக்கு 12 வயசுலயே இந்த ஞானேந்திரியம் இருந்தது, இல்லாமலாம் இல்லை. அவர் வந்து 12 வயதுல தேவாலயத்துல 3 நாள் அளவும் வேத சாஸ்திரிகளோடும் வேத ஞானிகளோடும் வேத பண்டிகர்களோடும் சதுசேயர் பரிசேயர் எல்லாரோடையுமே அவர் விவாதித்ததை குறித்து அவர்கள் ஆச்சரியம் அடைந்தார்கள். ஏன்னா அந்த வயசுலதான் அப்பத்தான் வந்து என்னது பள்ளிக்கூடத்துல சேர்றது மாதிரி இருக்கக்கூடிய அவர்களுடைய பாரம்பரிய ஒரு காரியம். ஆனா அந்த நாளையிலே அவருக்கு வேதத்துல இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் தெரிந்திருக்கிறது அப்படின்றப்ப ஞானேந்திரியம் அப்பவே அவருக்குள்ளார இருந்துச்சு. ஆனா அது பூரண வயதிற்குள்ளாரே, அந்த பூரண வயது அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்துவுக்கு 30 வயதுலதான் அவர்கள் நிர்ணயித்து வைத்திருந்தார்கள். யூத பாரம்பரியத்துல 30 வயது முடிந்தவர் தான் ஏட்டு சுருளை எடுக்கணும், ஞானஸ்தானம் வாங்கணும். அந்த ஏட்டு சுருளை எடுத்ததை ஜெப ஆலயத்துல வாசிக்கிறதுக்குரிய தகுதியும் அந்த ஆஃப்டர் 30 இயர்ஸ்ல தான் இருக்கக்கூடியதா இருக்கும். பட் அந்த ஒரு நியாயப்பிரமாணத்தினுடைய சட்டத்துல இருந்து நாம் வெளியே வந்தவர்கள் பூரண வயதுங்கிறது இன்ன வயது அப்படின்னு சொல்லி பிக்ஸ் பண்றதை காட்டிலும் நீங்க எந்த வயதுல இருந்தாலும் உங்களுக்குரிய பயிற்சி, நன்மை தீமை அறியக்கூடிய அந்த முயற்சி, அந்த ஞானேந்திரியம், வசனத்துக்குள்ளார வளரக்கூடிய அந்த முதிர்ச்சி இருக்கக்கூடிய பக்குவமே பூரண வயது என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்னா 1 கொரிந்தியருடைய புத்தகம் 14வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்களேன். சகோதரரே, நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாய் இராதேயுங்கள், துர்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலோ தேறினவர்களாயும் இருங்கள். ஏன்னா பல சமயங்கள்ல வந்து சிறு குழந்தைகளாய் மாறாவிடில் விண்ணரசில் இடம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன பிள்ளைத்தனமா செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றையுமே செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா we cannot enter into the heaven. அந்த அவருடைய அரசாட்சியில நம்ம கிங்டம்குள்ளார நம்ம நுழையிறதற்கான வாய்ப்பு இல்லவே இல்லை. பட் அதை காட்டிலும் நம்ம புத்தியிலே தேறினவர்களா இருந்து நமக்கு மாம்சீக பூர்வமா இருக்கக்கூடிய மாம்சம் ஆவி, இதுல துர்க்குணங்கிறது மாம்சம், புத்தி அப்படிங்கிறது ஆவி.
மாம்சத்துல குழந்தையா இருந்துட்டு புத்தியில நாம தேறினவர்களாய், பூரண வயதுள்ளவர்களாய், ஞானேந்திரியம் உள்ளவர்களாய் நாம் இருக்கும் பட்சத்துல 1 பேதுரு 2வது அதிகாரம் 2வது வசனம், சகல துர்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா ஒரு சில விஷயங்களை எல்லாத்தையுமே வேதம் தெளிவா சொல்லுது. அந்த சகலவித துர்குணம் அப்படின்றப்போ இன்னும் சகலவிதமான கபடு அப்படின்னா, கபடுன்றதுலே சகலவிதம் இருக்கு. துர்க்குணத்திலே சகல துர்க்குணம் இருக்கு. நம்ம இன்னும் ஒரு சில துர்க்குணத்தை மட்டும் விட்டுட்டு, நான் துர்க்குணத்தை விட்டுட்டேன்னு சொல்றதை காட்டிலும் சகல துர்க்குணங்களையும், சகல கபடத்தையும், சகல வஞ்சத்தையும், சகல பொறாமையும், சகல புறங்கூறுதலையும், 1 2 இல்ல, சகலத்தையுமே நாம் ஒழித்து விட்டு. எபிரேயர் 5:12. காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூலம் உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள். ஆமென். அப்ப நமக்கு இன்னமும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் எல்லாமே இருக்கும். நான் இன்னும் அது எப்படி, இது இப்படி, ஒன் காட்லயே நமக்கு ஒரு சில விஷயங்கள் எல்லாத்தையுமே இன்னும் ஏன் இப்ப அவர் இங்க இருந்து அப்படி பேசினாரு, அங்க இருந்து இப்படி பேசினாரு, இதெல்லாம் பால் உணவு. ஆனா பலமான ஆகாரம் அப்படிங்கிறது அவர் ஒரே தேவன் அப்படிங்கிறது தான் பலமான ஆகாரம். இது உதாரணம். நம்ம என்னது, இந்த உலகத்தினுடைய இருக்கக்கூடிய நிகழ்வுகள் கடைசி வரைக்கும் சோதோம் குமாரா பட்டணத்திலையும் சரி, யோபுவினுடைய நாட்கள்லையும் சரி, அந்த போட்டு மூடுனதுக்கு அப்புறமேட்டோ அல்லது லோத்துக்கிட்ட தூதர்கள் பேசிக்கிட்டு இருக்கிற வரைக்குமோ, அந்த ராத்திரி முழுக்க தூதர்கள் பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க, இந்த பட்டணத்தை அழிக்க போறேன்றது. ஆனா அது வரைக்குமே அந்த பட்டணத்தை யாருக்குமே சரியா தெரியாத அளவிற்கு எல்லாமே இருந்துச்சு. பட் ஞானேந்திரியம் உடைய பூரண வயதுள்ளவர்களுக்கு பலமான ஆகாரம் இன்னைக்கே பல விதத்துல கொடுக்கப்பட்டு தான் இருக்குது. ஆனா அந்த பலமான ஆகாரத்தை நாம வாங்க நாம இன்னும் முதிர்ச்சி அடைகிறவர்களாய் மாற வேண்டும். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் முதல் 4 வசனத்தை வாசிப்போமே. மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலன் இல்லாதவர்களாதலால் உங்களுக்கு போஜனம் கூடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் அல்லவா? ஏன்னா இன்னமும் நம்ம நம்மளுடைய அந்த பழைய பாரம்பரியமோ அல்லது பழைய காரியங்களோ, நான் அங்கிருந்து வந்தவனாக்கும், இங்கிருந்து வந்தவனாக்கும், அந்த ஊரை சேர்ந்தவனாக்கும், அன்ன ஜாதியை சேர்ந்தவனாக்கும், இன்னும் ஒரு காரியத்துல இருக்கிறவனாக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லுகிறபடினாலே, அப்போ நீங்கள் மாம்சத்திற்கு உரியவர்கள் அல்லவா, ஆவிக்கு உரியவர்கள் அப்படின்னு சொல்லி என்னைக்கு நாம மாறுதமோ அப்போ நமக்கு இருக்கக்கூடிய இந்த வாக்குவாதங்கள், பேதங்கள், பொறாமைகள் இது எல்லாமே நம்மளுடைய சமூகத்தில இருந்தே கடந்து போக வேண்டியதா இருக்குது. ஏன்னா பலன் இல்லாதவர்களுக்கு நாம போஜனம் கொடுக்கறதுக்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கல. மாம்சத்துக்குரிய போஜனத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கல. ஆவிக்குரிய போதனைகளையும் ஆவிக்குரிய பலனையும் கர்த்தர் நமக்குள்ளாரே வைத்தவராய் இருக்கிறார். ஏன்னா நம்மள பல சமயங்கள்ல பின்வழுவி போறதுக்கு பல காரியங்கள்ல நமக்கு உண்டாய் இருக்கக்கூடியதா தான் இருக்குது. அதுக்கு ஒரே ஒரு உதாரணம், ஒரு சில வசனங்களை மட்டும் யாத்ராகமத்தினுடைய புத்தகத்துல 32வது அதிகாரத்துல நாம் வாசிப்போம். இப்ப முதல் வசனத்தை மட்டும் வாசிங்க. மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோன் இடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். அப்போ இதுல மோசே மோரிய மலை மேல ஏறி போகிறாரு. 10 கமாண்ட்மெண்ட்ஸ் வாங்குறதுக்காக அவர் போறாரு. போற சமயத்துல
தேவன் தான் ஒரு நாளை குறிக்கிறாரு, ஒரு நேரத்தை குறிக்கிறாரு, அதற்குரிய விஷயங்கள் எல்லாவற்றையுமே காட்டுறார். ஆனா அந்த சமயத்துல மோரியா மலைக்கு ஏறி போயாச்சு, மேலையும் ஏறியாச்சு. ஏறினதுக்கு அப்புறமேட்டு மேகம் அந்த மலையை மூடிருச்சு, கர்த்தருடைய சமூகமும் வந்து இறங்கிருச்சு. இது எல்லாம் மேகம் எப்பப்பெல்லாம் வந்து கூடுதோ அப்பப்பெல்லாம் வந்து அவர்கள் கர்த்தருடைய சமூகம் வந்துருச்சுங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி அவங்க எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுமே மோசே மேலே ஏறி உட்கார்ந்ததுக்கு அப்புறமேட்டு கிட்டத்தட்ட 7 நாள் கழிச்சு தான் பேசவே ஆரம்பிக்கிறார். 7 நாள் வரைக்கும் அவன் அதே சமூகத்துல காத்துக்கிட்டு தான் இருந்தான். ஆனா இப்படி இந்த ஜனங்க இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஃபோர் நாலேஜ், ஏற்கனவே முன்னறிவு தேவனுடைய சமூகத்துல இருந்திருக்கும், இருக்கு. ஆனா இந்த 7 நாள் அளவுல அவர்களை காத்திருக்க வைத்து அதற்கு அப்புறமேட்டு தான் தேவன் பேசவே ஆரம்பிச்சாரு. நல்லா கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா வசனம் வந்து அதுக்கு அப்புறமேட்டு 40 நாள் இரவும் பகலுமாய் அவனோடு கூட தேவன் முகமுகமாய் பேசினார் அப்படின்னு தான் வசனமே இருக்கும். அப்போ அந்த 7 நாள் இவங்க வேற எந்த ரீசனுமே வந்து சொல்லல இன்னொரு காட கேட்கறதுக்கு. மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது, ஸோ த லேட் அப்படிங்கிறத மட்டும்தான் இவங்க காரணமா சொல்றாங்க. அந்த காரணத்தை சொல்லிதான் ஆரோனை வந்து நீ எங்களுக்காக ஒரு சிலை செய்யி, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய தொடர்ச்சியா இருக்கக்கூடிய வசனங்கள் எல்லாத்தையுமே வாசிச்சு பார்த்தோம் அப்படின்னா காதுல இருக்கக்கூடியது கழுத்துல இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே கலட்டி கொடுத்து ஒரு கன்றுக்குட்டியை செய்ய சொல்லி அதற்கு ஒரு பண்டிகை வழிகள் எல்லாத்தையுமே வாசிக்கிறப்போ கடைசி ஒரு 8வது வசனத்தை மட்டும் வாசிங்க சிஸ்டர். அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு, இஸ்ரவேலரோ உங்களை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள் என்றார். ஆமென். அப்போ கீழே வந்து என்னது சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்றப்போ இவங்க எல்லாருமே பண்டிகை கொண்டாடுறாங்களா, ஏன் சத்தம், எதுவும் கலவரமா அப்படின்னு சொல்லிட்டு மோசேக்கு சந்தேகம் வர்றப்போ நீ இறங்கி போறப்ப இந்த ஜனங்கள் தங்களையே கெடுத்து கொண்டு இருக்கிறார்கள், இந்த 7 நாள் கேப்புக்குள்ளார அவங்களை கெடுத்துக்குவாங்கன்றது நல்லா தெரியும் தேவனுக்கு. பட் தட் ஞானேந்திரியம் உடையவர்களுக்கு, இந்த பூரண வயது நிறைந்தவர்களுக்கு இந்த முயற்சியும் இந்த பயிற்சியும் தான் வேணும். இப்ப இந்த 7 நாளையில 40 நாள் காத்தவன் இந்த 7 நாளையில மீண்டுமாய் அவனுடைய விசுவாசத்தையும் புதுப்பிக்கக்கூடிய விதத்துல அவனுடைய முதிர்ச்சி மட்டும் கரெக்டா இருந்திருந்தது அப்படின்னா இவர்கள் தங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்த தேவன் இதுதான் சொல்லி ஒரு கண்ணுக்குட்டியை நிறுத்தியிருக்க மாட்டாங்க. இன்னைக்கு பல பேருடைய வாழ்க்கையில ஒரு சின்ன விக்கிரகமோ அல்லது சின்ன காரியமோ வந்து உட்காருது அப்படின்னா அந்த உட்கார்றதுக்குரிய காரணம் என்ன அப்படின்னா அதுல அந்த காத்திருக்கக்கூடியது, அந்த காத்திருக்கக்கூடிய நேரத்துல வரக்கூடிய சின்ன சின்ன பரீட்சைகள், சோதனைகள், பொறுமை இழக்கக்கூடிய தன்மைகள், வாக்குவாதங்கள், பொறாமைகள், இதுல எல்லாத்துலயுமே அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய முயற்சி இல்லாம இருக்கிறதுனால நமக்கு பயிற்சியும் கிடைக்கிறது இல்லை. பயிற்சி கிடைக்காததுனால அதுல முதிர்ச்சியும் அடையிறதும் இல்லை. ஆனா ஆவியானவர் இந்த நாள்ல அந்த முதிர்ச்சியை தான், ஆவிக்குரிய முதிர்ச்சியை தான் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். 1 ராஜாக்களுடைய புத்தகம் 11வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். சாலமோன் வயது சென்றபோது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தரோட உத்தமமாய் இருக்கவில்லை. ஆமென். அப்ப கர்த்தரோட உத்தமமா இருக்காதபடிக்கு அந்த டுவர்ட்ஸ் தி எண்ட்ல வந்து அவன் சீர்பொருந்தினதுக்கு அப்புறமேட்டு தான் பிரசங்கி, நீதிமொழிகள், அந்த புத்தகங்கள் எல்லாத்தையுமே எழுதிட்டு போனவனா இருந்தான். ஆனா அதுக்கு இடப்பட்ட நாட்கள்ல கர்த்தரோடு உத்தமமாய் இருக்காதபடிக்கு, ஏன்னா இவன் பீடங்களை கட்டவும் பலிகளை செலுத்தவும் பின்வாங்கின நிலைமையில
பாகாலுக்குரிய காரியங்கள்ல மேடைகள் எல்லாவற்றிலையும் தூபம் காட்டவும், அதற்குரிய காரியங்கள்ல வந்து குறி கேட்கவும் சவுல் செய்தது போல. ஏன்னா தாவீது போல இவனுடைய இருதயம் எந்த சூழ்நிலை இருந்தாலும், ஏன்னா இவனுக்கு வந்து சின்ன வயதுல இருந்து, தாவீதுக்கு சின்ன வயதுல இருந்து தன்னுடைய அரியணை ஏறக்கூடிய நாளா இருந்தாலும் சரி, அரியணை விட்டு இறக்கி விட்ட நாளா இருந்தாலும் சரி, மரிக்கும் தருவாயிலும் கூட அவனுக்கு ஞானேந்திரியம் பூரண வயது நிறைவா இருந்துச்சு. அவன் வந்து சின்ன பையனா இருந்தாலும் அவன் ஞானேந்திரியம் உள்ள பூரண வயதுள்ளவனா இருந்ததற்குரிய காரணம் என்னன்னா, தாவீது பேசினது, இந்த பெலிஸ்தியர் பேசினது யூதா ஜனங்களை பத்தி தான் எதிர்த்து பேசினான். பட் அவன் சொல்றான், என்னுடைய தேவனை நிந்திக்கிறதற்கு இவன் எம்மாத்திரம், இவன் செத்த நாய், இவனை நான் கழுத்தறுத்து நான் காக்காய்க்கு போட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடியது, ஆகாயத்து பறவைகளுக்கு எல்லாத்துக்குமே போட்டுருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்துல, இவனுக்கு ஆவிக்குரிய விதத்துல அந்த ஞானேந்திரியம் அவனுக்கு அந்த இடத்துல வேலை செஞ்சதுனாலதான் கோலியாத்தை அவனால் எதிர்க்க முடிந்தது. இன்னைக்கு பல கோலியாத்துக்கள் நம்மளுடைய வாழ்க்கையில வந்தாலும் அதை எதிர்த்து நிற்கக்கூடிய ஞானேந்திரியம். ஏன்னா அதை விட்டுட்டு நாம வந்து ஒவ்வொரு பிரச்சனையும் நாம பேச ஆரம்பிச்சோம். ஒவ்வொரு பிரச்சனையும் வந்து நாம இது இப்படி, இது அப்படி, இது சரியா, இது தப்பா, இது இப்படி இருந்தா நல்லா இருந்திருக்கும், அப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு சம்பாஷணைகள் இருந்துச்சு அப்படின்னா வாசிப்போமே. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 33வது வசனம். மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். ஏன்னா மோசம் போயிடாதீங்க. நம்ம பேசக்கூடிய இந்த ஒரு சில பிரச்சனை எல்லாம் பேசிதான் தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னா விவாதங்களும், தேவையில்லாத தர்க்கங்களும், பொறாமைகளும், எரிச்சல்களும் எல்லாமே தான் வரும். பட் அந்த இதெல்லாம் ஆகாத சம்பாஷணைகள் அப்படிங்கிறது மனுஷர்களுடைய மார்க்கத்திலே பேசக்கூடிய எல்லா சம்பாஷணையும் ஆகாத சம்பாஷணை. ஆவிக்குரிய மார்க்கத்துல சீர்பொருந்தும்படி பேசக்கூடிய எல்லா சம்பாஷணைகளும் ஆகின்ற சம்பாஷணைகள். நல்லொழுக்கத்தை வரக்கூடிய விதத்தில் நம்மளுடைய சம்பாஷணைகளை, நம்மளுடைய பேச்சுவார்த்தைகளையுமே, நம்மளுடைய ஒவ்வொரு செயல்களையுமே மாற்றக்கூடியவர்களாய் நிற்கும் பட்சத்துல தேவனுடைய பார்வையில செம்மையானதை செய்யக்கூடியவர்களாய் இருப்போம். 2 நாளாகமத்தினுடைய புத்தகம் 25வது அதிகாரம் 2, 3, 4 மட்டும் வாசிங்க. அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான், ஆனாலும் முழு மனதோடு அப்படி செய்யவில்லை. ராஜ்யபாரம் அவனுக்கு ஸ்திரப்பட்ட போது அவன் தன் தகப்பனாகிய ராஜாவை கொலை செய்த தன்னுடைய ஊழியக்காரரை கொன்று போட்டான். ஆனாலும் பிள்ளைகளின் நிமித்தம் பிதாக்களும், பிதாக்களின் நிமித்தம் பிள்ளைகளும் கொலை செய்யப்படாமல் அவனவன் செய்த பாவத்தின் நிமித்தம் அவனவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி கர்த்தர் கட்டளையிட்ட பிரகாரம் அவர்களுடைய பிள்ளைகளை அவன் கொல்லாதிருந்தான். ஆமென். இவனுக்கு நியாயப்பிரமாணம் தெரிஞ்சிருக்கு. அமத்சியா ராஜாவுக்கு 1வது வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா அமத்சியா ராஜாவில இருந்து தான் ஆரம்பிக்கும். அமத்சியா ராஜாவுக்கு அவனுக்கு நியாயப்பிரமாணம் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. என்ன மாதிரி செய்யணும், யாரெல்லாம் தீர்த்து கட்டணும், யாரெல்லாம் வந்து வாழ வைக்கணும், அதெல்லாமே நல்லாவே தெரியும். பட் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செஞ்சா, இல்லைன்னுலாம் கிடையவே கிடையாது. ஆனா அத மனப்பூர்வமாய் செய்யவில்லை. மனப்பூர்வமா செஞ்சிருந்தா அப்படின்னா அதுக்கு உரிய காரியங்களை எல்லாவற்றையுமே இவன் வந்து அனுபவிச்சிருந்திருப்பான். ஏன்னா போருக்கு போகக்கூடிய சந்தர்ப்பத்துல இவன் போருக்கு அந்த ஆட்கள் பத்தல, பராக்கிரமசாலிகள் பத்தல அப்படின்றப்போ இஸ்ரவேலில இருந்து ஒரு சில பேரை வந்து ஒரு 100 தாலந்துக்கு கூலி ஆட்களா அமர்த்தி போகிறதுக்காக கூட்டு போனான். ஆனா ராஜா வந்து இஸ்ரவேலின் சேனை வந்து தேவனுடைய சமூகத்துல இருந்து அனுமதிக்கவில்லை. இஸ்ரவேலரோடு இருக்கல, யூதா ஜனங்களோடு மட்டும்தான் இருந்தாங்க. பட் கூப்பிட்டவனுக்கு கோபம். அமத்சியா ராஜா வந்து தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கிறான் அப்படின்னா பூரணமாய் அப்படி முழுசா நடந்தானா அவன் வந்து இந்த மாதிரி முடிவெல்லாம் எடுத்திருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஆனா அவன் தேவனுடைய சமூகத்துல
பூரணமான முழு மனசோட செய்யலை அப்படிங்கிறதுனால எடுக்கிற முடிவே தப்பா எடுக்கிறான். தனக்குன்னு சொல்லி கூலி ஆட்களை சேர்க்கறதுக்கு அவன் முடிவு பண்ணி அவங்கள எல்லாத்தையும் கேட்டு அவங்கள எல்லாத்தையுமே கூட்டிட்டு வந்து சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு ஆவியானவர் சொன்னதுக்கு அப்புறமேட்டு அவங்கள திரும்ப அனுப்பி அவங்க திரும்ப அனுப்புறப்ப அவங்க இவன் கொள்ளையடிச்ச பொருளை காட்டில அவங்க சூறையாடின பொருள் ஜாஸ்தியா இருக்கிற அளவுக்கு யூத ஜனங்களுக்குள்ளார இஸ்ரவேலர்களால யூதாவுல இருக்கக்கூடிய பட்டணத்தார் எல்லாருமே சூறையாடப்படக்கூடிய விதத்துல தாறுமார்கள் எல்லாமே நடந்தது. பிரியமானவர்களே, நம்ம கையை கொண்டே நம்மளுடைய கண்ணை குத்துறதுக்கு பிசாசு வழிவகை செய்வது இம்மாத்திரம்தான், இந்த மாதிரிதான். ஏன்னா தன் சொந்த ஜனங்களை வச்சே யூதா புத்திரர்களை இஸ்ரவேல் புத்திரர்களை கொண்டு வச்சு, ஏன்னா உச்சி மலையில இருந்து கீழவல்லி எல்லாத்தையுமே கொல்லக்கூடியது, அவர்கள் சூறையிட்டது ஏன்னா எல்லாத்தையுமே கொண்டு போய் வைக்கக்கூடியது. ஏன்னா இவனுடைய அந்த முழு மனதோடு தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிதல் இல்லைங்கிறப்போ, ஏன்னா 13வது அதிகாரம் உள்ள 13வது வசனத்தையும் 14வது வசனத்தையும் வாசிங்க சிஸ்டர். தன்னோடு கூட யுத்தத்திற்கு வராதபடிக்கு அமட்சியா திருப்பிவிட்ட யுத்த புருஷர் சமாரியா துவங்கி பெத்சேரன் மட்டுமுள்ள யூதா பட்டணங்களின் மேல் விழுந்து அவைகளில் 3000 பேரை வெட்டி திரளாய் கொள்ளையிட்டார்கள். அமட்சியா ஏதோமியரை முறியடித்து சேயீர் புத்திரரின் தெய்வங்களை கொண்டு வந்த பின்பு அவன் அவைகளை தனக்கு தெய்வங்களாக வைத்து அவைகளுக்கு முன்பாக பணிந்து அவைகளுக்கு தூபம் காட்டினான். சாலமோன் செஞ்ச தப்பு அதேதான். நம்மளுடைய ஒரு செட்டில் போயிட்டோம் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலதான் எல்லாமே அப்படின்னு சொல்லி ஒரு செட்டில் போயிட்டோம் அப்படின்னா திடீர்னு இடையில வரக்கூடிய விஷயத்துக்கு நம்மளுடைய கண்களையோ நம்மளுடைய சிந்தையோ நம்மளுடைய பேச்சுக்களையோ சம்பாஷணைகளையோ அடுத்த பக்கத்துல திருப்பக்கூடாது. திருப்பினோம் அப்படின்னா ஞானி ஆகிய சாலமோனே தேவனுக்கு உத்தமத்தனமாய் நடக்காத ஒரு சந்தர்ப்பம் வந்தது. அவன் மேடைகளுக்கு தூபத்தை காட்டக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் வந்தது. மனைவிகள் வயது சென்ற பின் அவனுடைய இருதயத்தை வலுவி போக பண்ணினவர்களாய் மாறினார்கள். இவனுக்கும் அதேதான். இவன் போய் ஜெயிச்சுட்டு வந்தாலும் ஜெயிச்சது உலக பொருள், தோத்தது ஆவிக்குரிய விஷயத்துல தோத்து போயிட்டான். ஆவிக்குரிய விஷயத்துல ஏதோமியரை தோக்கடிச்சு அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பொருள் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு வந்தாலும் அவங்களுடைய தெய்வத்தையும் சேர்த்து தூக்கிட்டு வந்து அது குப்பைன்னு சொல்லி நினைக்காம எருக்கள் போடக்கூடிய களம் என்பதை நினைக்காம அவைகளும் தெய்வம் என்று தானும் பணிந்து கொள்ள ஆரம்பிக்கிற பொழுதுதான் அவருடைய ஆவிக்குரிய முதிர்ச்சி அந்த இடத்துல ஞானேந்திரியம் உடையவனாய் இல்லாதபடிக்கு போனது. பிரியமானவர்களே, நான் பல சமயங்கள்ல சொல்லக்கூடியது, நியாயப்பிரமாணத்தினுடைய உடன்படிக்கை பெட்டி மொத வச்சப்ப அதுக்குள்ளார தேவனுடைய கற்பலகை மட்டும்தான் அதுக்குள்ளார இருந்துச்சு. மோசே எழுதின நியாயப்பிரமாணம் கூட வெளியில தான் வைக்கப்பட்டதா இருந்துச்சு. 10 கற்பனைகள் மாத்திரம்தான் உள்ளார இருந்துச்சு. அது தேவன் கொடுத்த நியாயப்பிரமாணம். இது மனுஷன் மூலியமாய் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்டது மாத்திரம்தான் உள்ளார இருந்துச்சு. மனுஷ விரலினால் எழுதப்பட்ட சுருள்கள் அந்த உடன்படிக்கையின் பெட்டியில வெளியில வைக்கப்பட்டதா இருந்துச்சு. அதுக்கு அப்புறமேட்டு இவன் ஆரோனுடைய தளிர்த்த கோல் இவனுக்கு அதிசயமா தெரிஞ்சதுனால அந்த ஆரோனுடைய தளிர்த்த கோல் அதுக்குள்ளார போச்சு. சமூகத்தினுடைய அப்பங்கள் அவனுக்கு புனிதமா தெரிஞ்சதுனால அந்த சமூகத்தினுடைய அப்பம் அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளார போச்சு. அதற்கு அப்புறமேட்டு இவனுக்கு எதெல்லாம் ரொம்ப பிரசித்தியா தோணக்கூடிய பொருள் எல்லாமே உள்ளார போகிறப்ப அவைகள் எல்லாமே தேவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய விதத்துல எல்லாமே மாறினது. இட்ஸ் ஈக்குவலன் டு காட். இது கடவுளை நான் பார்க்கறதுக்கு இதெல்லாம் வெடியலையாளம் அப்படின்றப்போ இவைகள் எல்லாமே விக்கிரகத்துக்குரிய காரியங்களாய் மாறினது. அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் வெளியே கொண்டு வரணுன்றதுக்காக விருப்பப்பட்டவர் உடன்படிக்கை பெட்டியவே காண போக பண்ணிட்டார் கர்த்தர். அதுக்கு அப்புறமேட்டு அந்த பெட்டியவே அவங்களுக்கு செயல் இல்லாம போயிடுச்சு. ஏன்னா என்னைக்கு அதுல மகா பரிசுத்தத்தை நாம மெயின்டைன் பண்ற வரைக்கும் தான் அது மகா பரிசுத்தம். அதற்கு அப்புறமேட்டு அதையே இல்லைன்ற மாதிரி கர்த்தர் அதை பிரகடனம் பண்ணிக்கிறவராய் மாறிடுவார்.
ஏன்னா இவர்களுக்குரிய பிரதான தேவனை மாற்றி இவர்கள் தூபம் காட்டுறப்போ இவன் அமத்சியா அழிந்து போனவனாய் போகிறான். 2 திமோத்தேயு 4வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசி. ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். கிரெஸ்கே கலாத்தியா நாட்டிற்கும் தீத்து தல்மாத்தியா நாட்டிற்கும் போய்விட்டார்கள். இது எல்லாருமே வெவ்வேறு ஊருக்கு தான் போனாங்க. தல்மாத்தியாவுக்கா இருந்தாலும் சரி, கலாத்தியாவுக்கா இருந்தாலும் சரி, கிரெஸ்கேவுக்கா இருந்தாலும் சரி, எல்லாருமே வெவ்வேறு ஊருக்கு போனாங்க. ஏன் தேமா போனது மட்டும், தெசலோனிக்கா போனது மட்டும் தப்பா இருக்குது அப்படின்னா, தெசலோனிக்கா பட்டணத்துல ஏற்கனவே கொஞ்சம் ஃபார்ம்டு கிறிஸ்டியன்ஸ் இருந்தாங்க. அதே சமயத்துல வெல் செட்டில்டு கிறிஸ்டியன்ஸும் இருந்தாங்க. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய காணிக்கைகளும் இந்த உலக பிரகாரமா கொஞ்சம் அப்படி மெழுக்கா வேலை செய்யறதுக்குரிய இடம் அப்படின்னா, இன்னைக்கு பல கட்டட சபைகள் சென்னையில இன்னைக்கு லட்சக்கணக்குல சபைகள் இருக்கிறதுக்கு காரணம் தேமா மாதிரிதான். ஏன்னா அங்க போனாதான், ஏன்னா கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய சபைகள் எல்லாமே இன்னைக்கு மூவ் ஆகி சென்னை பட்டணத்துலதான் இருக்குது. ஒரு கிராமப்புறத்துல ஒரு சபை இருந்தாலும் அதனுடைய ஹெட் ஆபீஸ் எங்க இருக்குது அப்படின்னா சென்னையில தான் இருக்குது. காரணம் தெசலோனிக்கா மாதிரி. காரணம் அங்க இருந்துதான் பணப்புழக்கங்கள் எல்லாமே இருக்கக்கூடியது. உலக பிரகாரமா இருக்கக்கூடிய ஆசையை வைத்து இதே பிரகாரம் தான் நம்மளுடைய விசுவாசமும் இருக்குது. அப்படின்னா ஆண்டவர் எங்க அனுப்புறாரோ, நீ என்னது உன் ஊர்ல தான் இருக்கணும் அப்படின்னா அந்த ஊர்ல தான் இருந்தாகணும். ஊர் காரியத்தை தான் நீ பார்க்கணும் அப்படின்னா நான் பார்த்துதான் ஆகணும். இதை விட்டுட்டு நான் அங்க போறேன், இங்க போறேன், அது செய்யறேன், இது செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு 1000 பிரதானமான காரணம் சொன்னாலும் அது எல்லாமே இந்த பிரபஞ்சத்தின் மேல ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து. தேமா பவுலை விட்டு எல்லாருமே பிரிஞ்சுதான் போனாங்க. தீத்துவும் பிரிஞ்சுதான் போனாங்க, திமோத்தேயும் பிரிஞ்சுதான் போனாங்க, பவுலை விட்டுட்டு தான் போனாங்க. ஆனா என் பிரியமானவன் அப்படின்னு சொல்லி திரும்ப சேர்க்கறதுக்குரிய காரணம், இவன் சொல்ற இடத்துக்கு அவங்க கரெக்டா போனாங்க. இந்த இடத்துல தேவை இருக்கு, இந்த இடத்துல ஊழியம் இருக்கு, இந்த இடத்துல காரியங்கள் செய்யணும் அப்படின்னு சொன்ன இடத்துக்கு தீத்துவும் திமோத்தேயும் போனாங்க. ஆனா தேமா மட்டும் எனக்கு அது விருப்பமா இருக்குன்னு போனதுக்காக அது தேவனுடைய ஆசையிலிருந்து இந்த பிரபஞ்சத்தின் மீது இருக்கக்கூடிய ஆசையாய் மாறினது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 8, 9, 10 வசனத்தை வாசிக்க கேட்போமே. அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு தாம் பூர்ணர் ஆன பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனால் நாமம் தரிக்கப்பட்டார். ஆமென். அவர் தேவனால் நாமம் தரிக்கப்பட்டது. பிரதான ஆசாரியர்னு சொல்லி அவர் நாமம் தரிக்கப்படுறதுக்கு முன்னாடி அவர் பாடுகள் தான் பட்டார். அவருடைய வாழ்க்கையில இனிமை அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லவே இல்லை. இயேசு கிறிஸ்து கண்ணீர் சிந்தினார்னு எழுதி இருக்குது, சிரிச்சார்னு எங்கேயுமே எழுதப்பட்டதா இல்லை. அவர் சந்தோஷமா இருந்தாரு அப்படின்னா சீஷர்களை பார்த்து சந்தோஷமா இருந்தார் அப்படின்னு தான் இருக்கும். ஆனா சிரித்தார் அப்படிங்கிற மாதிரிலாம் ஆவியானவர் எழுதுறதுக்கு அனுமதிக்கவே இல்லை. அதுக்கெல்லாம் அவருக்கு 3 வருஷத்துக்குள்ளார நேரமே இல்லாம இருந்ததுனால தங்குறதுக்கு கூட இடம் இல்லாம அவர்களுடைய ஊழியங்கள் பாடுகளினாலே, கவனிங்க, பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அவர் குமாரனாய் இருந்தும் நீங்களும் பிள்ளைகளாய் இருந்தாலும் தேவனுக்கு ஏற்ற அடிமைகளாய் நான் இருக்கிறதுனாலே, நான் பிள்ளைன்னு சொல்லிட்டு எனக்கு பிள்ளைக்கு தராதது என்ன இருக்குது? அவர் பாம்பை கேட்டா என்னது மீனை தருவாரு, கல்லை கேட்டா அப்பத்தை தருவாரு, அப்படி இப்படின்னு மாத்தி ஈத்தி பேசுறத காட்டிலும் எனக்கு நான் கல்லை கேட்டா கூட எனக்கு தேவன் அப்பத்தை தந்துருவாரு, எனக்கு நான் பாம்பை கேட்டா கூட எனக்கு தேவன் மீனை கொடுத்துருவாருன்னு சொல்லிட்டு நாம இப்படி மாத்தி யோசிக்கிறத காட்டிலும் தேவனுடைய சமூகத்துல உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நம்மளுடைய பேச்சுக்களும் சம்பாஷணைகளும் இருக்கும் பட்சத்துல நாம் பாடுகளினாலே எல்லா கீழ்ப்படிதலையும் கற்றுக்கொள்வோம். ஏன்னா இதுக்கு நம்மளுடைய சிந்தையில ஒரு தேவத்துவத்திற்கு ஏற்ற ஒரு அடிமை அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தே ஆகணும். ரோமர் 6:16 வாசிப்போமே. மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதி ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும்
எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக்கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? ஆமென். எதுக்கு நான் அடிமையாகிறேன் அப்படின்னா, நம்ம அப்ப இந்த வீட்டு சபைக்கு உரிய சத்தியத்துக்குரிய எல்லா காரியத்திற்கும், ஏன்னா வீட்டு சபைக்குன்னு ஒரு தனி சத்தியம் இல்லை, இது மட்டும்தான் சத்தியம். வேதத்தினுடைய அடிப்படையில் இருக்கக்கூடியது மாத்திரம்தான் நாம இங்க சொல்லித்தரோம். வேதத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடியது அந்த சத்தியம் இந்த சத்தியம் அப்படின்னு இல்லை, ஒரே சத்தியம் தான். இந்த சத்தியத்துல நாம் எனது பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதல் ஆனாலும், இது ரெண்டுல எது வேணாலும் இருக்கலாம். நீதிக்கு ஏதுவா இருக்கக்கூடிய கீழ்ப்படிதல் இருக்குது அப்படின்னா, ஏதோ நான் பிள்ளையாய் இருந்தும் நான் கீழ்ப்படுகிறேன் இல்ல, நீங்க உங்களை அடிமைகளாய் ஒப்பு கொடுத்திருக்க வேண்டிய கட்டாயம் வேதம் அதிகமாய் சொல்லுகிறது. ஏன்னா மரியாள் இதோ உமது அடிமை உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவட்டும். தாவீது சொல்றான், அடியேன் மீது நீர் இறங்கி அருளும். எங்க போனாலும் நான் அப்போஸ்தலர்களுடைய எல்லாருமே பிரதான அப்போஸ்தலர்கள், நான் பாவியிலும் பிரதான பாவி அப்படின்னு சொல்லி அடிமையின் ரூபம் எடுத்து தன்னைத்தானே தாழ்த்தி கொள்ளக்கூடியதா எல்லா மேன்மையானவர்களையும் நாம பார்க்கக்கூடியதா இருக்கிறது. பட் அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? நம்ம எதுக்கு அடிமையா இருக்கிறோம் அப்படின்னா, நாம இப்ப கேட்கக்கூடிய இந்த சத்தியத்திற்கு அடிமைனா உங்களுடைய சுயாதீனத்தை எல்லாத்துலயுமே தூக்கி வச்சிடணும். எனக்கு இது பிடிக்கும் அதனால இந்த சபையோட சேர்ந்துக்கிறேன், எனக்கு இது பிடிக்காது அதனால இந்த சபையில இருந்து நான் இந்த விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒதுங்கிக்கிறேன், தேவையானதுக்கு மட்டும் இந்த சபையை நான் பயன்படுத்துறேன் அப்படின்னா நீங்கள் அடிமையாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? ஏன்னா நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதல் காணும். இது நாம இங்க வச்சிருக்கக்கூடியது எல்லாமே நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதல் தான். அரசுரிமைக்கு உரிய அரசாட்சிக்கு உரிய எல்லாவற்றிலுமே நாம் பங்காளிகளாய் இருக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்டவைகள் தான். 1 பேதுரு 1வது அதிகாரம் 14, 15, 16 வாசி. நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. ஆமென். அந்த ஒரு சில பெஞ்ச் மார்க்னு ஒண்ணு வைப்போம். நாம இதுலதான் நீங்க நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் ஒண்ணு வைப்போம். அந்த ஸ்டாண்டர்ட் யாருன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். அப்ப அவருடைய பரிசுத்தத்துல கொஞ்சம் கூட பழுது இல்லை. எல்லளவேனும் எங்கேயுமே அவர் வார்த்தையினாலேயோ செயலினாலேயோ தன்னுடைய ஒரு காரியத்திலையுமே அவரை வார்த்தையினால பிடிக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி செஞ்சாங்க. ஆனா எந்த முயற்சியிலுமே அவர் இடம் கொடுக்காதபடிக்கு எல்லா முயற்சியிலுமே தேவ ஆவியானவருடைய ஒத்தாசையோடு கூட அவர் அவங்கள எல்லாத்துலயுமே ஜெயித்தவரா இருந்தார். ஏன்னா ஆவியானவர் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்குள்ளார அவருக்குள்ளார வாசம் செய்ததுனால, பிரியமானவர்களே, முன்ன வேணா அறியாமையில நாம இருந்து நம்மளுடைய சொந்த இஷ்டத்தின்படி நாம நடக்கிறதுன்னா நடந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு நாம அப்படி கிடையாது. தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தம், அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நானும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்ற தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தத்துக்குள்ளார நாம் கடந்து போக வேண்டிய முழு நிச்சயமான கட்டாயமாய் இருக்கிறோம். ஏன்னா உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் ஒரு சிலவற்றில் இல்லை, எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். நடக்கைகள் எல்லாவற்றிலும், 1, 2லாம் இல்லை. நான் ஏதோ பாதி திருத்திட்டேன் பிரதர், ஒரு 50% நான் கரெக்டா இருக்கிறேன் பிரதர் அப்படின்னா நடக்கை எல்லாவற்றிலும் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் வரவே வராது. நடக்கைகள் பாதி அளவிலே பரிசுத்தராயிருங்கள் அப்படின்னு வேதம் நமக்கு சொல்லவும் கிடையாது. நடக்கையில மேக்சிமம் நீங்க பரிசுத்தரா இருங்க, மினிமம் கொஞ்சம் விட்டு கொடுத்தா பரவாயில்லன்னா தட் இஸ் காம்ப்ரமைஸ். நம்ம ஒத்து போகக்கூடியது, உலகத்தோடு ஒத்து போகக்கூடியது.
நான் பாதி வரைக்கும் ஏறக்குறைய என்னால முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லாத்தையும் செஞ்சிடறேன் பிரதர். 1, 2 தான் அப்பைக்கப்ப தள்ளி போகுது அப்படின்னா, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்கள் பரிசுத்தர் அப்படிங்கிற வசனம் எனக்குள்ளார என்ன செயலாற்றல. அப்போ ஆவிக்குரிய முதிர்ச்சியில இருக்கக்கூடிய அந்த பயிற்சி அப்படின்னா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும், ஒவ்வொரு திங்கட்கிழமையும், ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் எனக்கு புரிய டெஸ்ட் வந்துகிட்டே தான் இருக்கும். ஒவ்வொரு நாளும் அந்த டெஸ்ட் வந்துகிட்டே தான் இருக்கும். வாசிப்போம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4-5 சொல்லுகிறதன்படி, எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துவர்களாய் இருக்கிறோம். அப்ப இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, எல்லாத்தையும் சிறைபிடிக்கிறவங்களா தாங்க இருக்க முடியும். நீங்க 5வது வசனத்தை திரும்ப வாசிங்க சிஸ்டர். அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துவர்களாய் இருக்கிறோம். எல்லாத்தையுமே அதை நிர்மூலமாக்குறது, மேட்டுமை எல்லாத்தையுமே நாம வந்து மடங்கடிக்க பண்றது, இதுக்கு நாம வந்து போர்க்கொடி பிடிச்சவங்களா தான் எல்லா சமயத்திலுமே நிக்கணும். அதுக்காக தான் போராயுதத்தை நம்ம தரித்தவர்களா தான் நின்னே ஆகணும். எந்த நிமிஷம், எந்த நேரமும். அதற்கு நீங்க நடுராத்திரி எழுப்பி விட்டா கூட, சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் மனப்பாடமா மனனமா சொல்றதுக்கு நான் கத்துக் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி, நம் ஞானேந்திரியமுடைய பூரண வயதுள்ளவர்களுக்கு வந்து எந்த நிமிஷத்திலையும் போராயுதங்கள் நமக்கு மாம்சத்துக்கு ஏற்றவைகளா அல்லாம அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளதாய் இருக்கிறது. அதனால நாம தேவனை அறிகிற அறிவிற்கு விரோதமா எழும்பக்கூடிய எந்த காரியமா இருந்தாலும், எந்த மேட்டுமையா இருந்தாலும், எந்த எண்ணமா இருந்தாலும் அதை கீழ்ப்படிய பண்ணி சிறைப்படுத்த பண்ணோம். அதுதான் ஆவிக்குரிய தேவனுக்கேற்ற வளர்ச்சி. ஏசாயா 1:19 வாசிப்போமே. நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். அதனால பிரியமானவர்களே, இன்னைக்கு இந்த விஷயத்தை நம்மளுடைய காதார கேட்டோம்னா, இதுல மனம் பொருந்தி செவி கொடுத்தால், அமர்சியா மாதிரி தேவனுக்கு விருப்பமானதை செஞ்சா ஆனா மனப்பூர்வமா செய்யல அப்படின்னு சொல்லாதபடிக்கு, நாம மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மைகளை புசிப்பீர்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போமே. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாய் இருக்கிறது. அந்த காலம் சமீபமாய் இருக்கிறது அப்படிங்கிறதுலதான் நாம எல்லாருமே நின்றுட்டு இருக்கிறோம். அந்த சமீபமான காலத்துல அந்த கை கொள்ளக்கூடிய விதத்துல வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிக்கிறவர்கள் மாத்திரம் இல்ல, அதை ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் அந்த 22 அதிகாரத்தை பிச்சு தனித்தனியா ஒவ்வொரு வசனத்தையும் நாம் உணர்ந்திருக்கிறவர்களாய், கை கொள்ளுகிறவர்களாய். ஏன்னா அந்த வந்து உணர்ந்தவர்களாய் மாத்திரம் இல்ல, தினைக்கு முடிஞ்சா நீங்க வாசிச்சு பார்த்துக்கங்க. அதுல இருக்கக்கூடிய அத்தனையும் இந்த நாட்களில நிறைவேறி கொண்டு இருக்கிறது. அதை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான். அந்த பாக்கியவான் லிஸ்ட்ல நிற்கும் பட்சத்துல சங்கீதம் 119 9, 10, 11. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதினால் தானே. என் முழு இருதயத்தோடு உம்மை தேடுகிறேன். என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்பி விடாதேயும். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். விரோதமா பாவம் செய்யாம இருக்கணும் அப்படின்னா தாவீது சொல்றான், என் நாவில உம்முடைய வாக்கை வைத்தேன். அவன் சொல்லக்கூடியது வச்சிருக்கிறேன், என்னுடைய வாயில உம்முடைய வார்த்தைகளை வச்சிருக்கிறேன். பைபிள் படிச்சீங்கன்னா தான் வசனம் எல்லாமே தெரியும். வசனம் படிக்கிறது மாத்திரம் இல்லாம வசனத்தை மனமா நம்மளுடைய ஃபிங்கர் டிப்ஸ்ல நம்ம வச்சிருந்தோம்னா தான் பிசாசு ஜெயிக்கிறதுக்கு நம்ம பல சமயங்கள்ல இருக்கும். இது செய்யலாமா வேணாமா தெரியல, வசனத்துல எப்படி இருக்குன்னு தெரியல, யார்கிட்டயாச்சும் கேட்டுட்டு வந்து செய்யலாம்னா அதுக்குள்ளார பிசாசினுடைய கிரியைகள் நம்மளுடைய இருதயத்துக்குள்ளாரையோ நம்மளுடைய கண்களுக்குள்ளாரையோ அப்படி ஓடி போயிடக்கூடியதா இருக்கும். ஏன்னா எதை வச்சு என்னுடைய வழியை நான் சுத்தம் பண்ண முடியும்னா வசனத்தை வச்சுதான் சுத்தம் பண்ண முடியும்.
வசனத்தை வச்சுதான் வாழ முடியும். வசனத்தை வச்சுதான் என்னுடைய பேச்சே அமையக்கூடியதாய் இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் யோசுவா 1வது அதிகாரம் 8வது வசனம், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டு இருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். உங்க வாயை விட்டு பைபிள் பிரியாம இருந்துச்சுன்னா, பழைய ஏற்பாட்டுலதான் நியாயப்பிரமாணத்தினுடைய புஸ்தகம். நீங்க இது பைபிள் அப்படிங்கிற பேர் நீங்க பைபிள் முழுக்க தேடினீங்கன்னா இருக்கவே இருக்காது. வேதாகமம் பைபிள் அப்படிங்கிற வார்த்தை இதுக்குள்ளார எங்கேயுமே இருக்கவே இருக்காது. ஆனா அதுக்கு பதிலா நியாயப்பிரமாணத்தினுடைய புஸ்தகம், தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகள் அப்படின்னு தான் இருக்கும். அப்ப அந்த வார்த்தைகளை எல்லாவற்றையுமே நம்ம வாயை விட்டு பிரியாதபடிக்கு கவனிங்க. உங்கள் உள்ளத்தை விட்டு இல்ல, எனக்கு நல்லா வசனம்லாம் நல்லா தெரியும் பிரதர், மனசுல இருக்கு பிரதர், ஆனா பேசதான் தெரியாது பிரதர். எனக்கு எப்பயாச்சும் சொன்னாங்கன்னா வசனத்தை மட்டும் எனக்கு சொல்ல மட்டும் தெரியாது பிரதர். ஜெபம்னு சொல்றப்ப வசனம் சொல்லி எல்லாம் ஜெபம் பண்றதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது பிரதர் அப்படிங்கிற மாதிரினா, உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. எப்போதுமே எல்லாத்துக்குமே வசனத்தினுடைய அடிப்படையில பேசும் பட்சத்துல இதுல எழுதி இருக்கிறவைகள் எல்லாம் செய்ய கவனமாயிரு, வாயை விட்டு பிரியாதபடிக்கு இருக்கு, இரவும் பகலும் தியானமாயிரு, அப்பொழுது உன் வழிகளை வாய்க்க பண்ணுவார். நமக்கு எல்லாத்துக்கும் பல சமயங்கள்ல நான் செய்யறது எல்லாத்தையும் வாய்க்க பண்ண ஆண்டவரே. காலையில ஜெபம் இருக்கும், நம்ம எந்திரிச்ச உடனே எல்லாத்தையும் சுத்தி பார்த்து எல்லாத்தையும் ஜெபம் பண்ணி எல்லாத்தையுமே நீ வசனத்துப்படி செஞ்சனாலே போதும். காலையில ஜெபம் பண்ணலனாலும் அது எல்லாத்தையுமே வாய்க்க பண்ணுற ஜெபம் பண்றது ரொம்ப அவசியம். ஆனா இப்படி பாரம்பரியமா ஜெபம் பண்ணோம்னா அது பாரம்பரியமா மாறிடும். சங்கீதம் 119 99 வாசிப்போம். உம்முடைய சாட்சிகள் என் தியானமாய் இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். ஆமென். சாட்சிகள், எல்லா சாட்சியுமே வேதத்துல அடிப்படையில தான் இருக்கு, வசனத்துல தான் இருக்கு, பைபிள்ல தான் இருக்கு. நாம வசனத்தை வாசிக்கிறப்ப அதுல இருக்கக்கூடிய மேகம் போல திரளான சாட்சிகள் அப்படிங்கிறது எபிரேயர் 11:12 சொல்லப்பட்டிருக்கக்கூடியது எல்லாமே பழைய ஏற்பாடு தான் ஃபுல்லுமே. அந்த வசனங்களை எல்லாத்தையுமே வாசித்து தியானமாய் இருக்கிறபடினாலே என்னை போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். எனக்கு யாரெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களோ நீ அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், அவங்களை காட்டிலும் அறிவுள்ளவனாய் இருக்கிறதுக்கு, ஏன்னா உங்களை வழி நடத்தினவர்களுக்கு மத்தியில நீங்க ஒரு சில சபைகள்ல இருந்து எனக்கு உனக்கு ஞானசானம் கொடுத்ததே நான் தான், எனக்கே நீ சொல்லித்தரியா அப்படின்னு சொல்ற அளவுக்கு உங்களை உயர்த்த வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்களேயானால் ஆவியிலே முதிர்ச்சி அடைய வசனத்தை மட்டும் வாசிங்க. வசனத்தை வாசித்து தியானம் பண்ணி இரவும் பகலுமாய் அதுல தியானத்தோடு நான் இருக்கும் பட்சத்துல அவைகள் என்னை வாழ வைக்கக்கூடியதாய், மற்றவர்களுக்கு முன்னாடி கல்விமானாய் நீதிமானாய் கொண்டு நிறுத்தக்கூடியதாய் இருக்கிறது. சங்கீதம் 29:2 வாசிங்க. கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஆமா, அவருக்குரிய மகிமையை எப்படி செலுத்தணுமோ அப்படின்னா இப்ப நாம கேட்டதன் பிரகாரமா தான் இப்படிதான் செலுத்தணும். அவரு எந்த விதத்துல பரிசுத்த அலங்காரத்தோடு, சாதாரணமான நம்மளை தொழுது கொள்ள சொல்லி வேதம் கேட்கவே இல்லை. பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது கொள்ளுங்கள். இதுக்கு முன்னாடி வேணா நீங்க பாடி ஆராதிச்சு கைதட்டி அப்படி குதிச்சு நடனம் ஆடி அப்படியெல்லாம் நீங்க தொழுது கொண்டிருக்கக்கூடிய காலங்கள் எல்லாமே கூட இருந்திருக்கும். 1.5 மணி நேரம் பிரசங்கம் கேட்டு கடைசியில அந்நிய பாஷையில ஏறி அக்கினி இறங்கி அப்படி என்னது ஆட்டமா ஆடி நம்ம தேவனுடைய சமூகத்துல ஆராதிச்சதெல்லாம் அதை காட்டிலும் இன்னைக்கு நீங்க எந்த ஆரவாரமும் ஆர்ப்பாட்டமும் இல்லாம தேவனை ஆராதிக்கிறது பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுது கொள்ளுங்கள். பரலோகத்திற்கு ஒத்த ஆராதனை பரிசுத்த அலங்காரத்தோடு கூட தொழுது கொள்ளுதல். 1 யோவான் 1:9 வாசிங்களேன். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அந்த பரிசுத்த அலங்காரத்துக்குரிய அடுத்த வருஷம் தான் இது. என்னது அப்படின்னா நம்மளுடைய பாவங்களை எல்லாத்தையுமே
எந்த தப்பா இருந்தாலும், சின்ன தப்பா இருந்தாலும் சரி, பெரிய தப்பா இருந்தாலும் சரி, நாம வாரந்தோறும் பந்தியில நாம் கை வைப்பதற்கு முன்பாக நாம அறிக்கை செய்து ஆவியானவர் நமக்கு அனுமதிப்பாரையானால் கையை வைப்போம் அப்படின்னு சொல்றதுக்குரிய காரணம், தினைக்கும் நீ ஒப்புரவாகணும். அன்றைய நாளுக்குரிய பாடுகள் அன்றைய நாளுக்குரியது. அன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளார கோபம் தணியணும், அன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளார பாவம் குறையணும், அன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளார நம்மளுடைய மூர்க்கங்கள் எல்லாமே குறையணும். ஏன்னா அவருக்கு செலுத்தக்கூடிய பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளக்கூடிய அந்த மகிமை எப்ப இருக்குது அப்படின்னா, நாம் அறிக்கை செய்து இவைகளை எல்லாவற்றையும் நம்மளுடைய சமூகத்துல விட்டு விடுகிற பொழுது. எபேசியர் 5:20 வாசிப்போமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து, எப்போதுமே எல்லாவற்றிற்குமாய் தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும். எதுக்கு அதுக்குலாம் இல்ல. 1 தெசலோனிக்கர் 5:18 வாசிருங்களேன். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. எது நடந்தாலுமே நன்றி கூறுங்கள், என்ன நடந்தாலும் நன்றி கூறுங்கள், இடைவிடாது ஜெபம் பண்ணுங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் அப்படிங்கிற வசனங்களை எல்லாத்தையுமே நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, 1 தெசலோனிக்கர் 5:18 வாசிக்கிறதன்படியே நமக்கு இதுதாங்க நம்ம மேல இருக்கக்கூடிய சித்தம். எல்லாத்துக்கும் நீ சோத்திரம் சொல்றதுதான் என் மேல இருக்கக்கூடிய. ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்ன என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் சொல்றேன், இதான் உனக்கு சித்தம் அப்படின்னு சொல்லி வசனம் தெளிவா சொல்லுது. அப்ப நம்ம எல்லாத்துக்கும் சோத்திரம் சொல்றதுதான், எது நடந்தாலும் சோத்திரம் சொல்றதுதான் அவருக்கு சித்தம், அவருக்கு பிரியமானது அப்படிங்கிறதுல நாம் அறிந்தவர்களாய் தினைக்கும் அவருடைய சித்தம் செய்யணும். அப்படின்னா எல்லாத்துக்கும் சோத்திரம் சொல்லணும். என்னை அடுத்தவங்க திட்டுனதுக்காய் நன்றி ஆண்டவர், என்னை அவங்க புரிஞ்சுக்காம போனதற்காய் ஸ்தோத்திர ஆண்டவர், என்னை அவர்கள் தாறுமாறாய் திட்டினதற்காய் ஸ்தோத்திர ஆண்டவர் அப்படிங்கிறது தான் தேவனுக்குரிய திட்டமாய் இருக்குது. ஏன்னா நாம என்னை புகழ்ந்ததற்காய் நன்றி ஆண்டவரே, என்னை ஏற்றுக்கொண்டதற்காய் நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி எல்லாம் நாம ஜெபிப்பதற்கு காரணம் உண்டு. ஆனா என்னை தள்ளினதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படிங்கிறதற்கு என்னைக்கு வருதோ அதுதான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. பிலிப்பியர் 4:6 வாசிப்போம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோட கூடிய உங்க ஜெபத்தினாலும் வேண்டதினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இதுக்கு நாம விளக்கமே சொல்ல தேவையில்லை. இது மாதிரி தான் நாம செய்ய வேண்டியதா இருக்கும். ஒன்னுத்துக்கும் கவலைப்படாம. நீதிமொழிகள் 27:17 வாசிப்போம். இரும்பை இரும்பு கற்கிடும், அப்படியே மனுஷனும் தன் சிநேகிதனுடைய முகத்தை கற்கிடுகிறான். ஆமென். கற்கிடும் அப்படின்னா என்னது? இரும்ப வைரத்தாலதான் இருக்க முடியும். இரும்ப இன்னொரு பிளேடு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இரும்பை வச்சுதான் நம்மளால அறுக்கவே முடியும். கற்கிடும் அப்படின்னா அதுல கீறல் போடுறதோ அறுக்கிறதோ எதுவா இருந்தாலுமே. பட் மனுஷனும் தன் சிநேகிதனுடைய முகத்தை கருக்கிடுகிறான். அப்போ அடுத்தவனை செம்ம பண்ணணுமோ அல்லது நாம சரி பண்ணணுமோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்மளாலதான் சரி பண்ணிக்க முடியும். உங்களை என்னால சரி பண்ண முடியும், என்ன உங்களால சரி பண்ண முடியும். சிநேகிதன் அப்படின்னா இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை பார்த்து உங்கள் சீஷர்களே அப்படின்னு சொல்ல சிநேகிதரே அப்படின்னு சொல்றேன். அப்ப சீஷத்துவத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாருமே சிநேகிதர்கள். நாம எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் நாம கற்கிடக்கூடியவர்களாய் இருக்கிறோம். நாம கற்கிடக்கூடியதை நல்ல சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டு நாம் மாறுகிற பொழுது எபிரேயர் 10:24-25 வாசிப்போமே. மேலும் அன்புக்கும் நற்கிரியலுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுவது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவும். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். அப்போ நாள் சமீபமா இருக்குது, சிரியா விழுந்துருச்சு, ஜோர்டான் விழுந்துருச்சு, நமக்கு என்ன ஹமாஸ் விழுந்துருச்சு, அப்படி இப்படின்றத சொல்றத எல்லாத்தையுமே நாம கேள்விப்படுவதை காட்டிலும் இந்த நாளானது சமீபமா இருக்குதுன்னா அவ்வளவுக்கு அதிகமாய் நாம புத்தி சொல்லி ஆவியில இன்னும் முதிர்ச்சி அடையக்கூடியவர்களாய் நாம் இருக்கும் பட்சத்துல கர்த்தர் நம்மை மீட்க வல்லவராய் இருக்கிறார். அதை விட்டுட்டு நமக்கு அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சபையை விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல்
ஒருத்தருக்கொருத்தர் புத்தி சொல்லி நாம் தேவனுக்கு ஏற்ற விதத்துல நடக்க கடவோம். எபேசியர் 4:11. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதா பூரண புருஷன் ஆகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சகத்துக்கேற்றுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித கற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல். ஏன்னா நாம இது நாள் வரைக்கும் இந்த கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இருக்கக்கூடிய சத்தியத்தை அறியாத வரைக்கும் காற்றினால அடிக்கப்பட்ட அலைய போலதான் அங்க இங்கேயுமா அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்போ அப்படி இல்லை. ஒருமனப்பட்டவர்களாய் கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவிற்கு தக்கதான பூரண புருஷராகும்படிக்கு, அந்த பூரண புருஷர் அப்படிங்கிற நிலைமைக்கு நம்மளைய வளர்த்தோட வேண்டியது அப்படிங்கிறதுக்காகவும் சபையானது பக்தி விருத்தி அடையவும். எந்த ஊர்ல எந்த இடத்துல நீங்க ஒத்த குடும்பம் மட்டும்தான் இருந்தீங்கனாலும் பரவாயில்லை, அந்த இடத்துல சபைக்கு ஏற்ற பக்தி விருத்தி அடைய வேண்டியவர்களாய் நாம் இருக்க வேண்டியது காலத்தினுடைய கட்டாயம். 2 கொரிந்தியர் 1:4. தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். ஆமென். அப்ப எனக்கு ஆறுதலின் தேவனே, நாம இன்னைக்கு உட்கார்ந்துட்டு கண்ணீர் மல்க பாடிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு சமூகம் அப்படின்னு சொல்லிட்டு நாம இன்னைக்கும் முக்கி பாடிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனா அந்த ஆறுதலை நாம வாங்கிட்டு நீங்க வாங்கின ஆறுதல் எந்த அளவிற்கோ அதே அளவிற்கு நாம பிறருக்கு கொடுக்கறதுக்கு திராணி உள்ளவர்களாய் மாற்றுவது தேவனுடைய பரிபூர்ண சித்தமாய் இருக்கிறது. அதற்காக தான் நம்மளைய ஒரு சபையாய் ஒரு கூட்டமாய் நம்மளை இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கிறார். யாக்கோபு 2:15-16-17 வாசிப்போம். ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி நீங்கள் சமாதானத்தோட போங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்திற்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததா இருக்கும். அப்போ நமக்கு இந்த விசுவாசமும் கிரிகையும் ஒன்னோட ஒண்ணு ஒத்து போறதா இருக்கணும். நமக்கு எல்லாரும் விசுவாசம் இருக்க போய் தான் இன்னைக்கு ஆன்லைன்ல உட்கார்ந்து இருக்கிறோம், அல்லது இது முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டும் கேட்கிறோம். சபை கூடி வருதலை நாம ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம், ஞானசானத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனா அதற்குரிய கிரிகை ஏதோ வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை, தினைக்கும் என்னுடைய வாழ்க்கையில விசுவாசமும் கிரிகை இல்லாத இருந்ததுன்னா தன்னிலே தானே அது செத்ததா இருக்கும். கிரிகை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம் சொல்றது மாதிரி அது தன்னிலே பூரண நிறைவு அடைவதற்கு இன்னைக்கு நம்மை நாமே நிதானித்து அறிகிறவர்களாய் ஒப்பு கொடுக்க, நம்மளே யாராச்சும் ஒருத்தர் இன்னைக்கு நாம கேட்டதன்படியே ஆவிக்குரிய விதத்துல வளர்ச்சி அடைய, அது முதிர்ச்சி அடைய, தேவனுடைய சமூகத்துல விசுவாசம் கிரியை செய்யத்தக்கதாக அவர் எந்த அளவிற்கு ஆறுதல் கொடுத்திருக்கிறாரோ அந்த அளவிற்கு ஆறுதல் திராணி உள்ளவர்களாக, ஞானேந்திரியமுடைய உள்ளவர்களாக, பூரண வயது நிறைந்தவர்களாய் இருக்கக்கூடிய விதத்துல கர்த்தர் நம்மை மாற்ற யாராச்சும் ஒருத்தர் நல்ல உற்சாகமாய் குயிக்கா ஜெபம் பண்ணுங்களேன். அப்பா இதாவே உம்மை சோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ராஜா, உம்மை போற்றுகிறோம் என் தகப்பனே. அப்பா இந்த நேரத்திலே எங்களுக்கு சத்தியத்தை தந்து உங்கள் சத்தியத்திலே நாங்கள் வழி நடக்க தகப்பனே, எங்களுக்கு சொல்லி தந்திருக்க தகப்பனே, பூரண சத்தியத்திலே நாங்கள் திருப்தி அடைந்த தகப்பனே, நாங்கள் உம்மை துதித்து உம்மை ஒரு அனுதினமும் உம்மை போற்றி தகப்பனே, எங்களுக்கு தரக்கூடிய ஒவ்வொரு சிச்சையை நீங்கள் தந்து எங்களை வழி நடத்துகிற என் தேவனே, அன்பாய் இருக்கிற பிள்ளைகள் மேலே உமக்கு சிச்சையை தருவேன் என்று சொன்ன தேவனே, அப்பா இந்த நாளிலே சத்தியத்தை விசுவாசித்து நடக்க சொன்ன என் தேவனே உமக்கு கோடான கோடி நன்றி தகப்பனே. அப்பா இந்த சபையிலே எங்களுக்கு இவ்வளவு நேரம் தாசனை மறைத்து நீர் தந்த செய்திகளை நாங்கள் கேட்டு தகப்பனே அதன்படி நடந்து கொள்ள
எங்களை ஆசீர்வதித்ததுக்கு உங்களுக்கு நன்றி தகப்பனே. அப்பா தாசனர் அப்பா சகோதரர் குடும்பத்தையும் அவர்களையும் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதித்து அவர்கள் இன்னும் அதிகமாய் எங்களுக்கு செய்திகளை தர நீர் கிருபை செய்யும் பாராட்ட வேண்டுகிறோம் தகப்பனே. அப்பா இதிலே கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் நீர் ஆசீர்வதித்து அப்பா சிறு பிள்ளைகளையும் பெரியவர்களையும் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படி உங்களிடத்திலே கொண்டாடி வேண்டுகிறோம் என் தகப்பனே. அப்பா இந்த நாளைக்கு தந்த செய்தியை நாங்கள் கேட்டு நாளை நடக்க போக்குகிற ஒவ்வொரு கூடுதலையும் எங்களை ஆசீர்வதித்து எங்களை வழி நடத்தும்படி உங்களிடத்திலே கொண்டாடி வேண்டுகிறோம் தகப்பனே. நீர் எங்களை வாங்கியோடு அழைத்திருக்கிற என் தகப்பனே, இந்த பைபிள் சத்தியத்தை கேட்டு நாங்கள் பெற்றதை இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்று சொன்ன என் தேவனே அப்பா, நாங்களும் இதை நாளைக்கு எல்லோருக்கும் இலவசமாய் நாங்கள் கொடுத்து தகப்பனே இந்த சத்தியத்தை நாங்கள் வழிநடத்த எங்களுக்கு கிருபை தரும் தகப்பனே. இம்மட்டுமா எங்களுக்கு தாசனை மறைத்து தந்த செய்திக்கு உங்களுக்கு கோடான கோடி நன்றிகளை சூத்திர பலிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் தேவனே. அப்பா எங்களை அனைவரையும் ஆசீர்வதித்து இதிலே கலந்து கொள்ள முடியாத சகோதர சகோதரிகளை நீர் ஆசீர்வதித்து அவர்களுக்கும் இந்த செய்தியை போய் நாளை கேட்பதற்கு நீங்க இந்த யூடியூப் சேனல் வழியமாய் அவர்களும் கேட்டு மனம் திருந்த கிருபை செய்யும்படி மன்றாடி வேண்டுகிறோம் அப்பா. துதிகன மகிமை அனைத்தும் உமக்கே ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord, brothers and sisters.